ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேங்க. இன்னைக்கான வீடியோல ஒரு மண்கலவை தயார் பண்ண போறோம். இந்த மண்கலவை பார்த்துட்டீங்கன்னா நம்ம தோட்டத்துல இருக்கக்கூடிய எல்லா செடிகளுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காய்கறி செடிகளா இருக்கட்டும், பூச்செடிகள், கிழங்கு வகை செடிகளா இருக்கட்டும், அதுக்கப்புறமா உங்களுக்கு கொடி வகைகளா இருக்கு அப்படின்னாலும் சரி, இல்ல கொஞ்சம் ரேரான புதுசான செடிகள்லாம் வளர்க்குறாங்க அப்படின்னாலுமே அந்த செடிகளுக்குமே இந்த மண்கலவை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த மண்கலவை நம்ம இப்ப தயார் பண்றோம் அப்படின்னா அடுத்து ஒரு 40-50 நாட்களுக்கு வந்து நம்ம உரங்கள் எதுவும் நம்ம கொடுக்க தேவையில்லை. இப்ப நம்ம தயார் பண்ணி செடிகளை நடவு பண்றோம் அப்படின்னா அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் வரைக்குமே நீங்க செடிகளுக்கு உரம் அப்படின்னு கொடுக்க வேண்டாங்க. பெருசா உர தேவை இதுல இருக்காது. 60 நாளுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மண்ணுக்கு தேவையான உரங்கள் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரியான மண் கலவை ரொம்ப தரமா எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாங்க. இந்த மெத்தட்ல தான் நாம கடைகள்லயுமே வந்துட்டு மண்கலவை தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா செடிகளுக்குமே இதே மண்கலவை தாங்க நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நம்மகிட்ட மாடி தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபிளா இருக்குங்க. க்ரோ பேக், சீட்ஸ், ட்ரெயின் செல் மேட், பயோ ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே இருக்கு. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. கொரியர் அண்ட் பார்சல் சர்வீஸ் மூலமாவும் அனுப்பி வச்சிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைலபிளா இருக்குங்க. டெலிவரி காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வரும். சோ இந்த மண் கலவை உங்களால தயார் பண்ண முடியல அப்படின்னா மண் கலவை நம்ம கிட்ட இருக்குங்க. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இந்த மண் கலவையை நாம எல்லா விதமான செடிகளுக்குமே கொடுக்கலாங்க. குறிப்பா பூச்செடிகளுக்கு ரொம்பவே நல்ல எஃபெக்டிவா இருக்குங்க. இந்த மெத்தட்ல மண் கலவை தயார் பண்ணி தான் எங்கிட்ட இருக்கக்கூடிய பூச்செடிகள், ரோஜா பூச்செடி, மல்லி பூச்செடி மாதிரியான எல்லா வகையான செடிகளுமே நான் வந்து வளர்த்திட்டு இருக்கேன். சோ யூஸ்வலாவே ரோஜா பூ அப்படின்னா அதுக்கு ஒரு விதமான மண்கலவை இருக்கும். மல்லி முல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு விதமான மண்கலவை இருக்குங்க. அது இல்லாம கொஞ்சம் ரேரா வளரக்கூடியது, இந்த குளிர்காலத்துல வளரக்கூடிய பூச்செடிகளுக்கும் ஒரு விதமான மண்கலவை இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு 10 செடி வச்சிருக்கோம் அப்படின்னா அதுல 4-5 கலர்ஸ், 4-5 வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தனியா மண்கலவை வந்து நம்மளால தயார் பண்ண முடியாது. ஆனா இந்த மண்கலவை நீங்க தயார் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா எல்லா செடிகளுக்குமே கிழங்கு மூலியமா வளரக்கூடிய பூச்செடியா இருந்தாலும் சரி, இல்ல மல்லி முல்லை செடியா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ரோஜா செடி வளர்க்க போறீங்க அப்படின்னாலுமே இந்த மண்கலவை ரொம்ப எஃபெக்டிவா இருக்குங்க. இப்போ எங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ரோஜா செடிகள் எல்லாமே நிறைய பூத்துட்டே இருக்கு இல்லையா, நீங்க பாத்துட்டு இருப்பீங்க வீடியோஸ்ல. சோ இது எல்லாத்துக்குமே இதே மண்கலவை தான் நான் யூஸ் பண்றேன். அதே மாதிரி இந்த மண்கலவை நீங்க தயார் பண்றீங்க, நீங்க இப்போ ரெடி பண்ணி செடிகள் வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 50-60 நாட்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு உரமுமே இந்த செடிகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டாங்க. சோ அந்த அளவுக்கு நல்ல வளமான ஒரு மண்கலவை தான் தயார் பண்ண போறோம். இந்த இந்த மண்கலவைய நாம 4 பங்கா பிரிச்சுக்கலாங்க. அதுல முதல் 2 பங்கு பாத்தீங்கன்னா கோகோபீட் தான். சோ கோகோபீட் வந்துட்டு உங்களுக்கு செடிகளுக்கு வேர் நல்லா வளரக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த ஈரத்தை தக்க வச்சுக்கிறதுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும்போது இந்த கோகோபீட்டுமே நல்லா மக்கி செடிகளுக்கு உரமா மாறிடும். சோ இந்த கோகோபீட் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே கோகோபீட்டை வந்து நல்லா உதிர்த்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சோ இது வந்து ஒரு 2 நாள் வரைக்கும் மக்க விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மக்குன கோகோபீட் எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் வந்துட்டு இது வந்து 1 வாரத்துக்கு முன்னாடி மழை தண்ணியில நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கக்கூடிய கோகோபீட் தான். இது வந்து 2 பங்கு எடுத்திருக்கேன். இது கூட 1 பங்கு உரம்ங்க. சோ உரம் வந்துட்டு மண்புழு உரம், தொழு உரம், இல்லைன்னா வந்து கிச்சன் கம்போஸ்ட் இருக்கு அப்படின்னாலும் அதையும் நீங்க சேர்த்துக்கலாம். சோ கிச்சன் கம்போஸ்ட் இல்ல எது உங்களுக்கு கிடைக்குதோ அந்த உரம் நீங்க சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு இந்த 3மே இருக்கு அப்படின்னா எல்லாத்துலயும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து 1 பங்கு அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. சோ எல்லாம் இருக்கு அப்படிங்கறதுக்காக நிறைய உரங்கள் போட்டுறாதீங்க. இது வந்து செடிகளுக்கு சூட்டை கிளப்பி விட்டுரும். உரம் பொறுத்தளவுல 1 பங்கு தான். அதுல நீங்க எத்தனை உரங்கள் கலந்தாலுமே எல்லாமே மிக்ஸ் பண்ணி 1 பங்கு எடுத்துக்கிட்டீங்கனாலே போதுங்க. அடுத்ததா 1 பங்கு மண்ணு வந்துட்டு செம்மண்ணா இருக்கலாம், தோட்டத்து மண்ணா இருக்கலாம், இல்ல ஆத்து மணல் கிடைக்குது அப்படின்னா அந்த மாதிரியான மண் எடுத்துக்கோங்க. மண்ணு வந்து எடுத்துக்கணுங்க. இது வந்து ரொம்ப களிமண் மாதிரி இருக்கு அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, இல்ல ரொம்ப கல்லு மண்ணா இருக்கு அப்படின்னாலும் பிரச்சனை இல்லைங்க. 1 பங்கு மண் எடுத்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது எல்லாமே கலந்து ஒரு அளவுக்கு நல்ல பக்குவத்துல வந்து வந்துரும். இது கூட 1 ஸ்பூன் வந்துட்டு பயோ ஃபர்டிலைசருங்க, உயிர் உரம் கலக்குறேன். இது வந்துட்டு 5 பொருட்களுமே மிக்ஸ் ஆன பயோ ஃபர்டிலைசர் தான். அசோஸ்பெரலம், பாஸ்போபாக்டீரியா, ட்ரைகோடர்மா விரிடின்னு 5 பொருட்கள் சேர்ந்த பயோ ஃபர்டிலைசர் மொத்தமா சேர்த்தே வந்து 1 ஸ்பூன் தாங்க சேர்க்கிறேன். இதுவும் வந்துட்டு அந்த வேர் வளர்ச்சிக்கும் நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த வேரல்கள் பிரச்சனை எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு வந்து இந்த பயோ ஃபர்டிலைசர் சேர்க்கிறேன். இது கூட வந்துட்டு பஞ்சகாவியம்ங்க. சோ பஞ்சகாவியமும் நல்லா தெளிச்சு விட்டுக்கிறேன். சோ உங்களுக்கு கணக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு 10 ml வரைக்குமே நம்ம நல்லா அந்த மண்ணை வந்து தெளிச்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூட 1 ஸ்பூன் வந்துட்டு வேப்பம் புண்ணாக்கு சேர்க்கிறேங்க. உங்களுக்கு இந்த அளவை பார்த்தாலே தெரியும். சோ இவ்வளவு அளவுக்கும் 1 ஸ்பூன் வேப்பம் புண்ணாக்கு சேர்த்தா போதும். ஏன் அப்படின்னா இதுல வந்து நம்ம பயோ ஃபர்டிலைசர் சேர்த்திருக்கோம். இந்த நுண்ணுயிர்கள் வளரக்கு பயோ ஃபர்டிலைசர் ரொம்ப முக்கியங்க. இதுல நம்ம வந்துட்டு கசப்பு தன்மை ரொம்ப போட்டுட்டோம் அப்படின்னா நுண்ணுயிர்கள் வந்து பெருசா வளராது. இது கூட ரொம்ப முக்கியமான பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன் மீல். முடிஞ்ச அளவுக்கு நீங்க பூச்செடிகள் நிறைய வளர்க்குறீங்க,
இந்த ரோஜா பூச்செடி, செவ்வந்தி, டேலியா இந்த மாதிரி நிறைய பூச்செடிகள் நீங்க வளர்க்குறீங்க, உங்களுக்கு நிறைய பூக்கள் பூத்துட்டே இருக்கணும் அப்படின்னா போன் மீலை கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நீங்க ஒரு 1 கிலோ வாங்குனீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 1.5 மாசம் வரைக்குமே நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாங்க. ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒவ்வொரு ஸ்பூன் தானே கொடுக்க போறோம். ஸோ அதுவே வந்து செடிகளுக்கு அவ்வளோ நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த போன் மீலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் கலந்துக்கிறேங்க. போன் மீல்ல நமக்கு வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு. அதே மாதிரி இப்போ நீங்க மண்கலவையில கலந்தீங்க அப்படின்னா தான் ஒரு 30-40 நாள் கழிச்சு தான் இது கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அதுக்கான சத்துக்கள் எல்லாம் வெளியில ரிலீஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு பொறுமையா இருந்து செடிகளுக்கு தேவையான சத்துக்களை வந்து இந்த போன்மீல் வந்து கொடுக்குங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தொழு உரம் கிடைக்கல அப்படின்னா நம்ம வீட்டுல கிடைக்கக்கூடிய அந்த பசும் சாணம் இல்லைன்னா எருவை வச்சுட்டு எப்படி தொழு உரமா மாத்துறதுன்னு ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பாத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு நல்லா கிளறிக்கலாங்க. ஸோ இந்த தண்ணி எதுக்கு தெளிக்கிறோம் அப்படின்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த பஞ்சகாவியமோ இல்லைன்னா இந்த உயிரினம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து வேலை செய்யணும் அப்படின்னா மண்ணுல கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா தான் நுண்ணுயிர் வந்து நிறைய பெருகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நீங்க வந்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. இது கடைசியான பக்குவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எடுத்து கையில பிடிச்சோம் அப்படின்னா கொழுக்கட்டை மாதிரி வரணும். அதுவே உதுத்து விட்டோம் அப்படின்னா அரிசி மாதிரி நல்லா பொலன்னு உதிர்ந்து விழுந்துடணுங்க. இதுதான் பக்குவம். இதை வந்துட்டு ஒரு சாக்குலயோ இல்ல கவர்லயோ போட்டு, இல்ல நீங்க தொட்டிகள்ல டைரக்டா போடுறீங்க அப்படின்னா போட்டு வச்சுக்கோங்க. ஸோ போட்டு குறைஞ்சது ஒரு நாள் வந்து அப்படியே விட்டுருங்க. நாளைக்கு நீங்க செடிகளை நடவு பண்ண போறீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த மண்கலவை வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க. தயார் பண்ணி ஒரு நாள் அப்படியே ரெஸ்டாக விட்டுருங்க. அதுல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாம் வந்துட்டு பெருக்கமாகும். உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு அப்படின்னா குறைஞ்சது ஒரு நாள், அதிகபட்சம் வந்து ஒரு 3-4 நாள் வரைக்குமே நம்ம வந்து வச்சுக்கலாங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம எவ்வளவு நாள் வச்சு யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு உள்ள வந்து நுண்ணுயிர்கள் வந்து நல்லா பெருகி இருக்கும். இது எப்படி நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா, இப்போ நீங்க செடிகள் ஏதாவது வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்ததுமே நம்ம நடவு பண்ண மாட்டோம். ஸோ நீங்க வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த மண்கலவை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த செடிகளை நடவு பண்ணீங்க, இந்த மண்ணில் வந்து நடவு பண்ணீங்க அப்படின்னா செடியும் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாவே வளருங்க. இந்த மண்கலவையில பூச்செடிகள் எல்லாமே ரொம்ப சூப்பரா வளருதுங்க. காய்கறி செடிகளுமே வளருது. இப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய நிறைய செடிகள் பார்த்துட்டீங்கன்னா இந்த செம்பருத்தி, ரோஜா பூ, செவ்வந்தி மாதிரியான செடிகள் எல்லாமே நிறைய பூக்கள் வைக்குங்க. மொட்டுகள் நிறைய வரும். ஆனா எந்த மொட்டுமே பார்த்துட்டீங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு பூவா மாறாது. அந்த மொட்டா இருக்கும் போதே வந்து வெம்பி போயிரும், உதிர்ந்துரும், அதுக்கப்புறம் கருகி போற பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் சரி. அதே மாதிரி இந்த காய்கறி செடிகள், கொடி வகை செடிகள்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்குமே பாத்துட்டீங்கன்னா பெண் பூக்கள் வந்து உங்களுக்கு பூக்கள் வந்து பிஞ்சா மாறதே கஷ்டம். ஸோ அதையும் மீறி பிஞ்சா மாறுது அப்படிங்கும் போது கரெக்டா அந்த பிஞ்சு பிடிச்சதுக்கு அப்புறமா அந்த பிஞ்சு உதிர்ந்துருங்க. இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிருப்போம் இல்லையா, இது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா இந்த கால்சியம் குறைபாடுனால வருதுதான். சோ இந்த கால்சியம் குறைபாடை சரி பண்றதுக்கு தான் நாம இதுல போன் மீல் சேர்க்கிறோம். அதே மாதிரி இந்த மண்கலவையில நாம 3 விதமான உரங்கள் வந்து சேர்க்கிறோங்க. ஒண்ணு வந்துட்டு மண்புழு உரம், தொழு உரம் சேர்க்கிறோம் அப்படின்னா, இப்ப நம்ம செடி நடவு பண்றோம், நீங்க நல்லா வளர்ந்த செடியா வச்சாலும் சரி இல்ல நாத்துக்களா வைக்கிறீங்க அப்படின்னா அந்த நீங்க பதியம் வச்சதுல இருந்து வளர்றதுக்கு தேவையான சத்துக்கள் இருக்கு இல்லையா, முதல் 30 நாளுக்கான சத்துக்களை வந்துட்டு இந்த மண்புழு உரம் இல்ல தொழு உரம் வந்து கொடுக்குங்க. நாம கலந்துருக்கக்கூடிய இந்த பஞ்சகாவியமும் மீன் அமிலமும் பாத்துட்டீங்கன்னா அந்த செடியோட வேர் வளர்ச்சி நல்லா இருக்கிறதுக்கும் அதே மாதிரி வேர்ல வந்து எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் வராம இருக்கிறதுக்கும் வந்துட்டு இந்த பயோ ஃபர்டிலைசரும் பஞ்சகாவியமும் சேர்க்கிறோங்க. அடி வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த 30 நாள்ல இருந்து 60 நாளுக்கு தேவையான சத்துக்களை இந்த போன்மீல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசருங்க. நீங்க இப்ப போடுறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 40-50 நாளுக்கு அப்புறம் தான் அந்த ஃபர்டிலைசர் வேலையே செய்ய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம மண்கலவை தயார் பண்ணி இதுல செடிகள் வச்சுட்டோம் அப்படின்னு வைங்களேன், ஒரு 30-40 நாள் ஆகும் போதெல்லாம் செடி நல்லா வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிருக்கும். அந்த சமயத்துல இந்த போன்மீல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதோட சத்துக்களை செடிக்கு கொடுக்கும் போது நிறைய பூக்கள் வைக்குங்க. கொத்து கொத்தா பூக்கள் வந்து கண்டினியூஸா நம்மளோட செடிகள்ல இருந்துகிட்டே இருக்கும். சோ இந்த மெத்தட் வந்துட்டு கண்டிப்பா என்னோட ரோஜா செடிகளுக்கு நான் இதுதான் கொடுக்குறேன். உங்களுக்கு அந்த ஆரஞ்சு கலர் ரோஜா பூ நீங்க ரெகுலரா பாக்குறீங்க அப்படின்னாலே தெரியும். அதுல வந்துட்டு ஒரு மொட்டு நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து பக்கத்துல ஒரு கிளை வச்சு அதுல வந்து நிறைய மொட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிருதுங்க. சோ இதுக்கான சீக்கிரட்டான மண்கலவை வந்து இதுதான். சோ இந்த மண்கலவை வந்துட்டு நம்ம எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம். முக்கியமா பூச்செடிகள் வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த மண்கலவை ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோ ரிசல்ட் நல்லா இருக்குங்க. சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.